Hi friends, நம்ம இன்னைக்கு bread யூஸ் பண்ணி ஒரு நல்ல குலாப் ஜாமுன் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் ஒரு 6 bread slices எடுத்துர்க்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத நான் வந்து ஒரு பவுல்ல மாத்திர்க்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் இல்லனா சாதா மில்க் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததா இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா நம்ம mix பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன பால்ஸா போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பால்ஸ் போடுறப்ப லைட்டா தண்ணி தொட்டு உருட்டுங்க. அப்பதான் வந்துட்டு கரெக்ட்டா வரும். இப்போ இதுக்கு சக்கரை பாகு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணனும். அதுக்காக நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். அதே அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு சக்கரை பாகு நல்லா ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த பிரெட் உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.